ஹலோ கைஸ், நீங்கள் வந்திருக்கிறது பஸ்ஸிட் திங்ஸ் சேனல். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸிட் 4.3 அப்டேட் பற்றி நேற்று ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த அப்டேட்டில் வந்து மினி கேம்ஸ் வந்து கொடுப்பாங்க. மினி கேம்ஸ் வந்துச்சுன்னா நான் வந்து நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மினி கேம்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வந்துருச்சு. நேற்று நைட்டு என்னால் வீடியோ போட முடியல, அதனால சரி காலையில் எடுத்து போகலான்னு பார்த்தேன். ஸோ இந்த மினி கேம்ஸ் தான் இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் மினி கேம்ஸ்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் பார்த்தா பீட்டிட்டுன்னு ஒன்று வருது, மார்பிள் மெர்ஜுன்னு ஒன்று வருது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மார்பிள் மெர்ஜை விளாடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் மார்பிள் மெர்ஜுன்ற கேமு. ஸோ இந்த கேமில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மார்பிளும் ஒரே மாதிரி மார்பிள் போடுறாங்கன்னா அந்த மார்பிளை நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்கா, க்ரீனை வந்து நான் போடுறேன், திருப்பியும் க்ரீனை போடுறேன் நான். க்ரீன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் கலரில் மேட்ச் ஆகும். ஸோ அந்த ரெட் கலரில் மேட்ச் ஆகி நீங்கள் அதை வந்து ஒவ்வொரு மார்பிளுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணணும். இது பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். இந்த ரெண்டு பால் சேர்ந்துச்சுன்னா இன்னொரு பாலாக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் கலர் பாலாக மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரியே நம்ம எல்லா பாலையும் மெர்ஜ் பண்ணணும். பெருசாக வரும் பால் எல்லாமே. ஸோ அது வரைக்கும் நம்ம எல்லாருமே மெர்ஜ் பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பால் இப்போ போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது கேம், ஒன்றும் இது பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கேம் அப்படியே விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். சப்போஸ் இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா மேபி இந்த அப்டேட் அவங்க இது பண்ணாலும் பண்ணிடலாம். எடுத்துடலாலும் எடுத்துருவாங்க. ஸோ நல்லா தான் இருக்குது இந்த கேம், நல்லா யோசிச்சு பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது, எல்லா இன்டர்ஃபேஸும் நல்லா இருக்குது. சரி நம்ம இது பண்ணாலும் இதை பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம பீச் கேம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். சும்மா ஜஸ்ட் நான் எப்படி ஒரு இது பண்ணணும் ஒரு வாட்டி சும்மா ப்ளே பண்ணி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு டீட்டெயில் வீடியோவாக பார்க்கலாம். பால் வந்து உள்ள மேட்ச் ஆக உங்களுக்கு பெரிய பாலாக வந்து மாறிடும். ஸோ இதுதான் நான் முன்னாடியே விளையாட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கேமு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் ஒரு கோடு வந்துச்சு இல்லை, அந்த கோடுக்கு மேலே போகக்கூடாது. சப்போஸ் போச்சுன்னா உங்களுக்கு வந்து கேம் வந்து அவுட் ஆகிடும். ஸோ நம்ம அந்த டைல் கேம் பற்றி ஒன்று சேர்ந்து சின்னதாக விளாண்டு பார்க்கலாம். ஸோ டைல் கேம் மாதிரி ஒன்று சின்னதாக விளாண்டு பார்ப்போம். ஸோ அது நான் முன்னாடியே விளாண்டு பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை, கொஞ்சம் எனக்கு வரல. மேபி யாருக்கு நிறையா பாஸ் இருக்கும், நீங்கள் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். நான் எது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ அதை பார்க்கலான்னு பார்த்தேன். ஏன்னா டைல்ஸும் கம்மியாக இருந்துச்சுன்னா வீடியோவும் கம்மியாக இருக்கும். ஸோ
ஸோ இது விளாண்டு பார்க்கலாம். ஸோ இங்கே கீழே இருக்கிற இடத்துல தான் நீங்கள் வந்து டேப் பண்ணணும். ஸோ 1 2 எனக்கு இந்த கேம் நான் பியானோ டைல்ஸ் நல்லா விளாண்டுருக்கேன். ஆனால் இதில் வந்து புதுசாக இருக்கிறதுனால கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த டாப் ஏரியாவில் நீங்கள் அமுக்கினா மட்டும்தான் வரும். ஸோ நீங்கள் அதை தாண்டி நான் அமுக்கிற மாதிரி ரெட் கலரில் மாறுது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி மாற்றக்கூடாது. நம்ம வந்து அந்த க்ரீன் ஏரியா அந்த க்ரீன் வரணும்னா அந்த டாப் ஏரியான்ற ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டைம் கேம் போடுறாங்க. அவ்வளோவா நான் ப்ளே பண்ண முடியல. பியானோ டைல்ஸ்னா ஈஸியாக விளாடுவேன். அது நம்ம எங்கே வேணால் ப்ளே பண்ணலாம். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. இதில் வந்து அந்த கீழே டாப் ஏரியாவில் தான் வந்து நம்ம செட் பண்ணுறோம். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டேன். ஸோ ஆடு பார்க்கணுமான்னு கேட்குது. ஸோ ஆட்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம அப்படியே சும்மா ஒரு கேம் ப்ளே மாதிரி பார்க்கலாம். ஸோ இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு அடுத்ததாவது அது டிஃப்ரெண்ட்டான கேம் ப்ளே வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை.